ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 23வது வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாது இருக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். பரிசேயரும் வேதபாரகரும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டார்கள். வெளிப்புறமான சடங்காச்சார காரியங்கள், பாரம்பரியங்களாகிய சிறியவைகளுக்கு, அதாவது தசமபாகம் செலுத்துவதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து தேவன் முக்கியப்படுத்துகிற காரியங்களுக்கு செவி கொடாதபடி அதை அலட்சியம் பண்ணினதை இயேசு கிறிஸ்து கண்டித்து உணர்த்தினார். நிலத்தின் வித்திலும் விருட்சத்தின் கனியிலும் தசமபாகம் கர்த்தருக்குரியது. ஆனால் அதை மட்டும் செலுத்தி நியாயப்பிரமாணம் கற்பித்திருக்கிற நீதி, இரக்கம், விசுவாசத்தை அவர்கள் கைவிட்டார்கள். பலியை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் சவுலிடம் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி அங்குள்ள அனைத்தையும் அழித்து விட வேண்டும் என்று சொன்னபோது சவுல் யுத்தம் செய்து அந்த ராஜாவையும் மிருகங்களின் நேர்த்தியானவைகளையும் முதல் தரமானவைகளையும் வைத்துக்கொண்டு பலவீனமானவைகளை மாத்திரம் கொன்று போட்டான். தாம் சொன்ன காரியத்தை முழுவதுமாக சவுல் நிறைவேற்றாததினால் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். சாமுவேல் சவுலிடம் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் தேவனுக்கு கீழ்ப்படிதல் உத்தமம் என்றும், ரெண்டகம், அதாவது துரோகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது என்றும் சொன்னார். நாம் செலுத்துகிற பலியை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதையே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வெளிப்புறமான சடங்காச்சார காரியங்களை கடைபிடித்து அவை எதற்காக சொல்லப்பட்டதோ, அதாவது அவைகளை கைக்கொள்ளாதபடி விட்டுவிடுதல் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நித்தியத்தையும் நாம் இழந்து போவதற்கும் தேவனுக்கு எதிர்த்து நிற்பதற்கும் சமமாகும். நித்தியத்திற்குரிய மாற்ற முடியாத இன்றியமையாத காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவைகள்தான் தேவனை பிரியப்படுத்த முடியும், நாம் பரலோகம் செல்ல முடியும். நீதியையும் நியாயத்தையும் செய்து ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்து அவர்களுக்கு இரக்கத்தை காண்பித்து தேவன் மேலும் அவருடைய வார்த்தையையும் நம்பி விசுவாசமாய் இருப்பதையே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் பலியை பார்க்கிலும் மேம்பட்டவைகள். நாம் எவைகளை கை கொண்டு நடக்கிறோம்? அவசியமற்ற காரியங்களை கை கொண்டு அத்தியாவசியமானவைகளை விட்டு விடுகிறோமா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பாரம்பரியமான சடங்காச்சார காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை நாங்கள் விளங்கி கொண்டு கர்த்தர் எதிர்பார்க்கிற முக்கியமான நித்தியத்திற்கு ஏதுவான காரியங்களான நீதி, இரக்கம், விசுவாசத்தை கடைபிடித்து வாழவும் தசமபாகம் கொடுப்பதையும் விட்டுவிடாதிருக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.